Yes, welcome back to the football video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி அட்வான்ஸ் டாக் வித் லால்டியானாவா யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோலோ மார்க்கிஸ் தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச். யாருப்பா இந்த மனோலோ மார்க்கியூஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி அட்வான்ஸ் டாக் வித் லால்டியானாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருப்பா இந்த லால்டியானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25ங்க. கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா. இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் பேக்குங்க. இவரோட அதர் பொசிஷன் இவரால் சென்டர் பேக்லேயும் ஆட முடியும், ரைட் மிட்ஃபீல்ட்லேயும் ஆட முடியும். இவர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 10 ஒடிசா எஃப்சிக்கு விளாண்டாரு. அங்கே இவர் 4 மேட்ச் தாங்க விளாண்டாரு. டோட்டலாக இவர் விளாண்ட நிமிஷமே பார்த்தீங்கன்னா 71 மினிட்ஸ் தான் இவர் விளாண்டே இருக்கார். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சியில் பெருசாக சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி தான் ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் சென்னை என்எஃப்சி பிளேயர்னு சொல்லணுங்க. இவர் நம்ம சென்னை என்எஃப்சிக்கும் ஐஎஸ்எல்ல இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு. சென்னை என்எஃப்சி இவரோட அட்வான்ஸ் டாக்கில் இருக்கிறதா இந்தியன் ஃபுட்ஹப் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை என்எஃப்சிஆர் அட்வான்ஸ் டாக் வித் லால்டியானா அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஃபுட்ஹப். ஸோ சென்னை என்எஃப்சி இவரை சைன் பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை என்எஃப்சி லால்டியானாவை சைன் பண்ணலாங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி நம்ம சென்னை என்எஃப்சிக்கு விளாண்டுருக்காரு ஐஎஸ்எல்ல. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டரும் கூட. ஏஜ் 25 இருந்தாலும் நிறைய ஒடிசா எஃப்சி ஆகட்டும், நம்ம சென்னை எஃப்சி ஆகட்டும், இது மாதிரியான ஐஎஸ்எல் கிளப்புக்கும் இவர் விளாண்டுருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர். ஸோ அதனால் நம்ம சென்னை என்எஃப்சி லால்டியானாவை சைன் பண்ணலாம். இவரை நம்ம மோஸ்ட்டாக பேக்கப் பிளேயராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 70 மினிட்ஸ் மேலே இவரை இறக்கி விட்டு அப்படி தான் இவரை விளாட வைப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து ஒரு பேக்கப்புக்கான நல்ல ஒரு டிஃபெண்டர்னு சொல்லி ஆகணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர் லால்டியானாவை சைன் பண்ணலாம். சைன் பண்ணால் இது சென்னை என்எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங். வெயிட் பண்ணி பார்ப்போம் சென்னை என்எஃப்சி இவரை சைன் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சி லால்டியானாவை சைன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோலோ மார்க்கியூஸ் தாங்க இந்தியன் டீமோட ஹெட் கோச் அனௌன்ஸ் பண்ணப்பட்டார். யாருப்பா இந்த மனோலோ மார்க்கியூஸ் அப்படின்னு பார்த்தலாம். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 55ங்க. கண்ட்ரி ஸ்பெயின் தான். இவரோட கோச்சிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஆ ப்ரோ லைசன்ஸ் வச்சுருக்காரு. இவரோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4-2-3-1ங்க. இதுதான் அவரோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன். அதே போல் இவர் ஐஎஸ்எல்ல கோச் பண்ணியிருக்காருங்க. ஹைதராபாத் எஃப்சியை கோச் பண்ணியிருக்காரு. அதே போல் இப்போ எஃப்சி கோவாவை ஹெட் கோச்சாக கரண்ட்டாக கோச் பண்ணியிருக்காரு ஐஎஸ்எல்ல. ஸோ ஐஎஸ்எல்ல இவர் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 82 மேட்சஸ் கோச் பண்ணியிருக்காரு. அதில் 43 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. ட்ரா பார்த்தீங்கன்னா 25 மேட்ச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 14 மேட்ச் மட்டும்தான் ஐஎஸ்எல்ல இவர் தோத்தே இருக்கார். இவர் ஒரு நல்ல கோச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா இவருக்கு இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும். அதுவும் ஹைதராபாத் எஃப்சியில் ஹைதராபாத் எஃப்சி ஒரு வாட்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறப்ப இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யங் பிளேயர்ஸை இவர் க்ரூம் பண்ணார். இந்தியன் பிளேயர்ஸை இவர் நல்லா யங்காக இருக்கிற பிளேயர்ஸை இவர் நல்லா க்ரூம் பண்ணுவார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனோலோ மார்க்கிஸ்க்கு இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா ஐஎஸ்எல்ல கோச் பண்ணதுனால ஐஎஸ்எல்லையும் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு நல்ல கோச், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனோலோ மார்க்கியூஸை நம்ம வந்து ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணது நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு கரெக்டான மூவ்னு சொல்லி தாங்க ஆகணும். இவரோட நியூ எரா ஃபார் இந்தியன் ஃபுட்பால் டீம் ஸ்டார்ட் ஆகுது. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். இந்தியன் ஃபுட்பாலை ஒரு நல்ல ஹைட்டுக்கு கொண்டு போய் ஒரு நம்ம கப்பெல்லாம் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மனோலோ மார்க்கியூஸை நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணது கரெக்டாக அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சென்னை என்எஃப்சி லால்டியானாவை சைன் பண்ணணுமா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.